இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் ரூல் வந்துட்டதால, இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குனாலும் 15% தான், வாங்கலனாலும் 15% தான். அப்ப ஏன் வாங்குறத நிறுத்தப் போறாங்க? ஸோ இது வந்து ஒரு 2வது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ 1 வந்து இந்த யூனிஃபார்ம் டாக்ஸேஷனால இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் அட்வான்டேஜ் இருக்கு. தவிர டிஸ்அட்வான்டேஜ். 2வது இப்ப திரும்ப ஆக்சுவலா இப்போ சமீபத்தில வந்த செய்தி என்னன்னா, இந்த இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்காக ஒரு டெலிகேஷன் இங்கருந்து போறதா இருந்தது. அத தள்ளி நிறுத்தி வைப்பு. வச்சுட்டாங்க. ஆமா சார். நெக்ஸ்ட் அதான் கேட்கலாம்னு வந்தேன். பேச்சுவார்த்தை தள்ளி வைப்புன்னு போட்டுருக்கு. தள்ளி வச்சு ஏன்னா இப்ப போய் கையெழுத்து போட்டா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க முடியாது இல்லையா? இப்ப நாங்க கையெழுத்து போட முடியாது. என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க. எப்படியும் 15% தானே போட முடியும். ஏன்னா அதுக்கு ஓகே. மேல இந்தியாவுக்கு தனியா போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது இல்லையா? ஆனா ஒரு நாட்டுக்கு எதிராக கூட வந்து ஒரு அதிகமான வரி விதிக்கிறதுக்கு ம். ஒரு புரொவிஷன் இருக்குது. ஆனா என்னன்னா, அது வந்து இம்மீடியட்டா பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி, அவங்க அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணி, அது வந்து அமெரிக்க தேசத்துக்கு இது வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் உண்டாக்கும் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணா தான் ஒரு நாட்டு மேல வரி போட முடியும். முடியும். அதெல்லாம் இப்போதைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.